Dear students, இந்த வீடியோவில் நம்ம SBI clerk examsக்கான previous year question paperல 2024ல உள்ள ஒரு question paperல இருக்க reasoning பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, directions 66லேருந்து 70 வரைக்கும் நமக்கு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர்ஸ், ஆல்ஃபபெட்ஸ் அந்த மாதிரி இருக்குது, சிம்பிள்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, how many symbols are immediately followed by a letter? ஸோ ஒரு லெட்டர் இருக்கணும், அதுக்கப்புறமா ஒரு சிம்பிள் இருக்கணும். இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ லெட்டர் அண்ட் சிம்பிள் அப்படின்னு எங்கே வருது? ஃபர்ஸ்ட் நமக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக சிம்பிள் பார்க்கலாம், சிம்பிளுக்கு முன்னாடி லெட்டர் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் அண்டு அதுக்கு முன்னாடி லெட்டர் கிடையாது. அடுத்த சிம்பிள், சிம்பிள் முன்னாடி லெட்டர். ஸோ நெக்ஸ்ட் சிம்பிள், சிம்பிள் முன்னாடி ஒரு லெட்டர், சிம்பிள், சிம்பிள் முன்னாடி லெட்டர். ஸோ சிம்பிள் முன்னாடி இங்கே நம்பர், அதனால அதை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ப்ளஸ்ன்ற சிம்பிள் முன்னாடி நம்பர், அடுத்து எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் முன்னாடி நம்பர். ஸோ நமக்கு மொத்தம் இப்போ ஆப்ஷன் வந்து 3 இடத்துல தான் லெட்டர் ஃபாலோ பண்ணி சிம்பிள்ஸ் இருக்கு. ஸோ ஆன்சர் 3. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த சம் ஆஃப் நம்பர்ஸ் விச் ஆர் டு த லெஃப்ட் ஆஃப் அட்? ஸோ லெஃப்ட் ஆஃப் அட் அப்படின்ற இடத்துல அட்டு வந்து நமக்கு என்ன இருக்குன்னா இங்கே 2 இருக்கு. வாட் இஸ் த சம் ஆஃப் நம்பர்ஸ் விச் ஆர் லெஃப்ட் ஆஃப் அட்? லெஃப்ட் ஆஃப் அட்டுக்கு இருக்கிற எல்லா நம்பர்ஸ்க்கும் எடுத்து சம் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா நமக்கு 7, 6, 13, 13 + 9. SBI clerk exam prelims previous year question paperல நம்ம இப்போ பார்க்கறது 2024ல உள்ள question paperல உள்ள reasoning part. So first question, read the given series carefully and answer the related questions. ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க, இந்த சீரீஸ்ல நம்பர் இருக்கு, சிம்பிள் இருக்கு, ஆல்பபெட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, how many symbols are immediately followed by letter? ஸோ ஒரு சிம்பிள், அது பக்கத்துல லெட்டர் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிள் பாருங்க, சிம்பிள், சிம்பிள் பக்கத்துல லெட்டர், சிம்பிள் இருக்கு, சிம்பிள் பக்கத்துல நம்பர் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சிம்பிள் பார்க்கும்போது சிம்பிள் பக்கத்துல லெட்டர் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் இங்க இருக்கு. அடுத்து சிம்பிள் பக்கத்துல லெட்டர், நம்பர் இருக்கக்கூடாது. சிம்பிள் பக்கத்துல சிம்பிள், சிம்பிள் பக்கத்துல லெட்டர் இங்க இருக்கு. ஸோ 2 ஆப்ஷன்ல தான் நமக்கு சிம்பிள், அடுத்தது ஃபாலோட் பை எ லெட்டர், பக்கத்துல லெட்டர் அப்படின்னு 2 இடத்துல தான் இருக்கு. ஸோ த ஆன்சர் இஸ் 2. Okay, next question. What is the sum of numbers which are to the left of at? ஸோ அட்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. 7, 6, 9, 8, 3 and 2. அட்டுக்கு முன்னாடி, அட்டுக்கு லெஃப்ட்ல இருக்கிறது இந்த நம்பர்ஸ் தான். ஸோ 7 + 6 + 9 + 8 + 3 + 2. இது 13, 13 + 9 22, 22 + 8 30, 30 + 5 35. ஸோ நம்மளோட ஆன்சர் 35. நெக்ஸ்ட், which of the following element is 13th from the left end? இது நம்மளோட லெஃப்ட் end. லெஃப்ட் எண்ட்லேருந்து 13th place, 13th பிளேஸ்னு கவுண்ட் பண்ணால் நமக்கு 10, 11, 12, 13. இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் தான் நம்மளோட 13th பிளேஸில் இருக்குது. ஒரு சிம்பிள் கொஸ்டின். இப்போ இங்கே பாருங்க, how many letters are immediately preceded by a symbol? ஸோ லெட்டர், நடுவில் லெட்டர், preceded by a symbol, இங்கே சிம்பிள், and followed by a number. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வரணும், சிம்பிள், லெட்டர், நம்பர். ஸோ நம்ம சிம்பிள் கிட்டேயே வச்சு செக் பண்ணுவோம். சிம்பிள், சிம்பிளுக்கு முன்னாடி, சாரி, சிம்பிளுக்கு அடுத்தது லெட்டர், லெட்டர் இருக்கணும், அடுத்தது நம்பர் இருக்கணும். ஸோ இங்கே வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன்ல வரல. அடுத்த சிம்பிளுக்கு போங்க, சிம்பிளுக்கு அடுத்தது ஒரு லெட்டர் இருக்கணும், டி இருக்கு, அடுத்து நம்பர் இருக்கணும், அங்கேயும் இல்லை. ஸோ அடுத்த சிம்பிள் அட், அட்டுக்கு அப்புறம் லெட்டர் இருக்கணும், பட் இங்கே நம்பர் இருக்கு, ஸோ அதுவும் கிடையாது. ஸோ ப்ளஸ்க்கு வந்துடுங்க. ப்ளஸ்க்கு வரும்போது அது ஒரு சிம்பிள், பக்கத்தில் ஒரு லெட்டர், லெட்டர் கிடையாது, நம்பர் இருக்கு, ஸோ அதுவும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் சிம்பிள் வந்து எக்ஸ்க்ளமேட்டரி மார்க், சிம்பிள், பக்கத்தில் லெட்டர், அடுத்தது நம்பர். ஸோ இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ நமக்கு ஆன்சர் 1.
Okay, how many symbols are there between G and V? ஸோ இங்கே G வந்து இங்கே இருக்கு, V வந்து இங்கே இருக்கு. Gக்கும் Vக்கும் நடுவில் எத்தனை சிம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. 1 2 3 4 4 சிம்பிள்ஸ் இருக்கு நமக்கு. ஸோ ஆன்சர் 4. ஓகே, இது ஒரு கோடிங் டீகோடிங் கொஸ்டின் நம்பர் 71லேருந்து 75 வரைக்கும் நம்ம இந்த கோடிங் டீகோடிங் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கோடிங் டீகோடிங் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், முதல்ல என்னென்ன லெட்டருக்கு என்னென்னு ஃப்ரேம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நம்மளால் ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த டிஜிட்டல் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். டிஜிட்டல் வந்து ஃபர்ஸ்டில் இருக்குது, லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ நான் டிஜிட்டலை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறேன். அப்போ இந்த டிஜிட்டலுக்கு இந்த பக்கம் நம்ம இதை எழுதிட்டே வருவோம். ஸோ டிஜிட்டலுக்கு ஈக்குவலாக, ஸோ ஃபர்ஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் இருக்கிற கோடிங் பாருங்கள் ஈக்குவலாக ஒரே இதாக இருக்கிறது வந்து XO அப்படின்றது ரெண்டு இடத்துலையும் இருக்குது. ஸோ டிஜிட்டலுக்கு X1 எடுத்துக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராங் எங்கே இருக்குது பாருங்கள். ஸ்ட்ராங் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்லேயும் இருக்குது, செகண்ட்லேயும் இருக்குது, வேறு எங்கேயா இருக்கான்னா இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் இருக்கிற ஒரு காமனான டேர்ம், ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் காமனான டேர்ம் வந்து நமக்கு இன் தான் இருக்குது, IN இன். ஸோ வேறு எதுவும் காமனாக இல்லை. அப்போ ஸ்ட்ராங் அப்படின்றது இன். ஸோ நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டேட்டான்னு இருக்கு. டேட்டா வந்து ஃபர்ஸ்ட்ல மட்டும்தான் இருக்கு, அதனால நம்ம அதை பிக் பண்ண வேண்டாம். ஃபைலுன்றதும் நமக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கு அண்டு தேர்ட்ல இருக்கு. ஸோ அப்போ 1 and 3 நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். 1 and 3ல இருக்கிற காமனான வேர்ட் வந்து RO. ஸோ அப்போ ஃபைல் வந்து RO. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்ல மீதி இருக்கிறது UL தான். அப்போ டேட்டா வந்து UL தான் இருக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்ல ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் ஒன்க்கு போயிடலாம். செகண்ட்ல செக்யூர் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ செக்யூர் வந்து செகண்ட்லேயும் இருக்கு, தேர்ட்லேயும் இருக்கு. அப்போ 2லேயும் 3லேயும் இருக்கிறது தான் வந்து செக்யூர். ஸோ LU. ஸோ செக்யூர் வந்து LU. அடுத்தது இன்டர்நெட். இன்டர்நெட் வந்து நமக்கு ஓகே, இன்டர்நெட் வந்து செகண்ட்லேயும் இருக்கு, லாஸ்ட்லேயும் இருக்கு. ஸோ செகண்ட் அண்ட் லாஸ்ட்டை கம்பேர் பண்ணால் இன்டர்நெட் கிடைக்கும். தட் இஸ் MR. ஸோ இன்டர்நெட் வந்து MR. இது மாதிரி எழுதி வச்சுட்டா நம்ம அந்த 5 கொஸ்டின்ஸும் எழுதுறது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது அந்த இதில் மீதி இருக்க செகண்ட் ஒன்ல மீதி இருக்கிறது கோடு. ஸோ கோடு வந்து TR. ஸோ கோடோட வேல்யூ TR. அடுத்தது ப்ரொடெக்ட். ப்ரொடெக்ட் வந்து ப்ரொடெக்ட் இருக்கு, பேக்கப் இருக்கு, லாஸ்ட்ல வந்து ஆக்சஸ் இருக்கு. ஸோ ஆக்சஸ்க்கு நமக்கு ஆப்ஷனே கிடையாது, இட் இஸ் EM. ஸோ கோடு முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் ஒன்க்கு மட்டும் நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ ப்ரொடெக்ட் இருக்கு, பேக்கப் இருக்கு, அது வேற எங்கேயும் இல்லை. அதுக்கான ஆப்ஷனும் நமக்கு 2 இருக்கு. EKன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, KM இருக்கு. இதுல எதுக்கு எந்த வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ இப்போ ஒரு கொஸ்டினா பார்க்கலாம். வாட் இஸ் த கோட் ஆஃப் செக்யூர்? ஸோ செக்யூரோட கோடு என்ன? இங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இட் இஸ் LU. நம்மளோட ஆன்சர் LU. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 72. Which of the following word is coded as RO? ஸோ RO நம்ம எதை கோட் பண்ணியிருக்கோம்? ஃபைல். File is the answer. Next question. What is the code of backup? இப்போ இங்க பேக்கப்க்கு நமக்கு கரெக்டான கோட் தெரியாது. ஸோ EKவாகவும் இருக்கலாம், KMஆவும் இருக்கலாம். ஸோ இங்க கொஸ்டின் என்ன இருக்கு, EKவும் இருக்கு, KMவும் இருக்கு. பட் நம்மளால ஷுவரா அதை சொல்ல முடியாது. அதனால என்னோட ஆன்சர் cannot be determined. ஏன்னா EK தான் ஆன்சர், KM தான் ஆன்சர்னு இங்க கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. Which of the following pair is incorrect? ஸ்ட்ராங்குக்கு TR, ஸ்ட்ராங்ன்றது IN. ஸோ அது ஃபர்ஸ்ட் ஒன்னே நமக்கு ராங்காக இருக்கு. ஸோ அதுதான் ஆன்சர். ஃபைலுக்கு RO அண்ட் நெக்ஸ்ட் இன்டர்நெட்க்கு MR கரெக்டாக இருக்கு. ஆக்சஸ்க்கு EM கரெக்டாக இருக்கு. அண்ட் டேட்டா UL எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னே இங்கே நமக்கு ராங்காக இருக்கு. Okay, next. If a meaningful word is formed by using 4th, 5th, 7th and 8th letters from the left of the word component. Leftல இருந்து எடுக்கணும். Leftல இருந்து 4th letter நமக்கு P and 5th letter is
O, 7th letter is N, and 8th letter is E. So இதுல இருந்து ஒரு மீனிங்ஃபுல் வேர்ட் எடுக்கணும். ஸோ நம்மளால் 2 வேர்டு இதுலேருந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஒன்று ஓபிஇஎன், ஓப்பன். இன்னொரு வேர்டு வந்து பியூன், பிஇஓஎன், பியூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த 2 வேர்ட்ல இருந்தோம் நம்ம இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, which of the following will be the third letter from the right end of the meaningful word thus formed? If more than one such meaningful word is formed, mark your answer as Z. நம்மளால 2 வேர்டு இங்கே ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது, அதனால நம்மளோட ஆன்சர் Z. ஒருவேளை ஒரே ஒரு வேர்ட் ஃபார்ம் பண்ண முடிஞ்சிருந்ததுன்னா நம்ம அதுலேருந்து தேர்ட் லெட்டரை எடுத்துருக்கலாம். ஃபார்மே பண்ண முடியலன்னா X அப்படின்னு எடுத்திருப்போம். ஸோ ஆன்சர் வந்து இங்கே Z. How many pair of letters are in the word compound, each of which has as many letters between them as in English alphabet? So compound. இப்போ C and O கான ஒரு லெட்டரா நம்ம பார்க்கலாம். COக்கு கேப் வந்து அதிகமா இருக்கும், நம்ம இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ்ல வந்து அதிகமா இருக்கும். இங்கே பக்கத்துல இருக்கு. C and M மேட்ச் ஆகாது. C and P, CO, CU, CN, CD. CDன்றது பக்கத்துல இருக்கும், பட் இங்கே நடுவில் இத்தனை லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ சியோட எதுவுமே மேட்ச் ஆகலை. ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக நம்ம ABCD EF G H I J K L M N O P Q R S T U V W X Y Z. ஓகே, இப்போ ஒன்றுனா செக் பண்ணுங்க. O and M நம்ம வந்து பேக்வேர்ட்லையும் பார்க்கலாம், ஃப்ரண்ட்லையும் பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. ஓக்கும் எம்க்கும் நடுவில் ஒரு லெட்டர் இருக்குது, அப்போ OM மேட்ச் ஆகலை. அடுத்தது ஓபி பக்கத்தில் இருக்குது இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில், பட் இங்கே நடுவில் ஒன்று இருக்குது, நோ. O and U, O and Uக்கு நடுவில் 5 லெட்டர்ஸ் இருக்குது இங்கிலீஷில், பட் இங்கே 3 தான் இருக்குது, ஸோ நோ. O and Nனும் கிடையாது, O and Dயும் கிடையாது. தென் கோ ஃபார் M. எம்பிக்கு நடுவில் அங்கே ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது, ஸோ நோ. M and Oக்கு நடுவில் N தான் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்லேயும் ஒரு லெட்டர் தான் இருக்குது, இங்கேயும் ஒரு லெட்டர் தான் இருக்குது. M and U நோ, ஏன்னா நிறைய லெட்டர்ஸ் இருக்குது. M and N கிடையாது, M and Dயும் கிடையாது, நிறைய லெட்டர்ஸ் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில் இருக்குது. பிஓன்றது பாருங்க பக்கத்தில் இருக்குது, இங்கேயும் அதே மாதிரி பக்கத்தில் இருக்குது. பியூ கிடையாது. பிஎன்ன்றதுக்கு நடுவில் ஒரு லெட்டர் தான் இருக்குது, இங்கே 2 இருக்குது, ஸோ பிடி கிடையாது. நெக்ஸ்ட் OU, ON, O and N பக்கத்தில் இருக்குது, ஸோ அதுவும் கிடையாது. OD கிடையவே கிடையாது. யூஎன்ன்றதுக்கு நடுவில் நிறைய ஸ்பேஸ், UDO இருக்குது, ND. ஸோ நீங்கள் ஆன்சர் வந்து 2. ஸோ ரெண்டு பேர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில் இருக்கிற அதே பேட்டர்னில் இருக்குது. ஓகே, இது டைரக்ஷன் பேஸ்டு கொஸ்டின். பாயிண்ட் A is 6 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் பாயிண்ட் B. ஸோ பாயிண்ட் Aன்றது 6 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் பாயிண்ட் B. ஸோ நான் இங்கே வந்து பாயிண்ட் B அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து வெஸ்ட்ன்றது நமக்கு இங்கே நான் டைரக்ஷன் வரைகிறேன், நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. பாயிண்ட் பியோட 6 மீட்டர் வெஸ்ட்டில் நமக்கு யார் இருக்கான்னா பாயிண்ட் A இருக்காங்க. ஸோ பாயிண்ட் A is 6 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் பாயிண்ட் B. பாயிண்ட் B is 10 மீட்டர் நார்த் ஆஃப் பாயிண்ட் C. ஸோ பாயிண்ட் Cக்கு நார்த்தில் தான் வந்து பாயிண்ட் B இருக்காங்க. அப்போ பாயிண்ட் B நார்த்தில் எவ்வளோ மீட்டர்னா 10 மீட்டர். ஸோ இங்கே பாயிண்ட் C. அடுத்தது பாயிண்ட் C is 7 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் பாயிண்ட் D. So 7 meter west of point D. Point E is 5 meter. Point D point E is 5 meter south of point D. South of point D அப்படின்னா point D கீழே. Point E is 5 meter. South கீழே வந்துடும். ஸோ கீழே நமக்கு ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. ஸோ பாயிண்ட் E is 5 மீட்டர்.
question வந்து 5 meter. 5 meter. Okay. 5 meter of point D. Point E is 13 meter east of point F. Point E-ன்றது point F-க்கு east. ஸோ F-க்கு east அப்படின்னா நம்ம F இங்கே வரைஞ்சிக்கலாம். ஸோ F-க்கு east and 13 மீட்டரில் இருக்குது. ஸோ 13 மீட்டர்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரையணும். Okay, so this is point F. Okay, இப்போ question என்ன? In which direction is point A is with respect to point F? Point F-க்கு point A எங்கே இருக்குது அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக நார்த்தில் இருக்காங்க. ஏன்னா 7 + 6 13. ஸோ நார்த்து. என்னோட ஆன்சர் வந்து நார்த். A என்ன பொசிஷனில் இருக்காங்க இந்த பாயிண்ட் ஆஃப் F. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? What is the shortest distance between point F and point D? So F-க்கும் D-க்குமான distance. F-க்கும் D-க்குமான shortest distance கேட்டிருக்காங்க. shortest distanceனா நம்ம diagonalல எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இது 5 மீட்டர் அண்ட் இந்த பிளேஸு 6 மீட்டர். ஸோ நான் இப்போ இந்த டயக்னலா வேல்யூ கண்டுபிடிச்சா தட் இஸ் அதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எஃப் அண்ட் டி. ஸோ இந்த டயக்னல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கிட்ட ஆப்போசிட் இருக்கு அண்ட் பேஸ் இருக்கு. ஸோ 5 ஸ்கொயர் ப்ளஸ் 13 ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், விச் இஸ் 25 ப்ளஸ் 169. இதை ஆட் பண்ணும்போது பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது ரூட் ஆஃப் 194 மீட்டர். ஸோ ரூட் ஆஃப் 194 இஸ் த ஆன்சர். இந்த கீழே இருக்கிறத நம்ம அந்த ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிளை கம்ப்ளீட் பண்ணி டயக்னலுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இதே இதில் இன்னொரு சப்டிவிஷன் இருக்கு. வாட் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் பி அண்ட் பாயிண்ட் இ? பாயிண்ட் பிக்கும் பாயிண்ட் இக்குமான டோட்டல் டிஸ்டன்ஸ். டோட்டல் டிஸ்டன்ஸ்ன்றது என்ன வருது, இங்கே 10 ப்ளஸ் 7 ப்ளஸ் 5. ஸோ இங்கே 10 ட்ராவல் பண்ணி 7, அங்கே கீழே 5, ஆல் டுகெதர் 22. ஸோ ஆட் பண்ணால் நமக்கு 22 மீட்டர் அப்படின்னு வரும். கொஷின் நம்பர் 81லேருந்து 85. இது ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின். இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின் வந்து 8 பர்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. சிட் அரவுண்ட் அ ஸ்கொயர் டேபிள் பட் நாட் இன் சேம் ஆர்டர் ஆஸ் கிவன். ஸோ 4 persons sit at corners and face inside while rest of the 4 sit at the middle of the side and face outside. ஸோ இங்கே நமக்கு 8 persons கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் டேபிள்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணலாம், 2 கேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ கேஸ் 1, கேஸ் 2. ஸோ 4 பேர் வந்து உள்ளே பார்த்த மாதிரி இருக்காங்க, ஃபேஸிங் இன்சைடு. ஸோ கார்னரில் இருக்க 4 பேரும் ஃபேஸிங் இன்சைடு. மிடில் இருக்கிறவங்க 4 பேருமே தே ஆர் ஃபேஸிங் அவுட் சைட். அதே மாதிரியே இங்கேயும் 4 பேர் ஃபேஸிங் இன்சைட் அண்டு மிடில் இருக்கிற 4 பேரும் ஃபேஸிங் அவுட் சைட். ஓகே, ஸோ ஒன்று ஒன்றா ஆரம்பிக்கலாம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எஸ் சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பி. ஸோ நான் எஸ்ஸை வந்து கார்னரில் எழுதிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ கார்னரில் எழுதும்போது இது கண்டிஷன் என்ன, எஸ் எங்கே இருக்காங்க அப்படின்னா தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பி. ஸோ பி எங்கே இருந்திருக்கணும், 1 2 3, தேர்ட் பொசிஷன் இங்கே. ஸோ இது அவுட்டர் வெளியில் பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ வெளியில் பார்த்த மாதிரி இருக்குன்னா லெஃப்ட்டுன்றது இந்த பக்கம் நமக்கு. ஸோ அது லெஃப்ட்டு, இந்த பக்கம் வர்றது ரைட்டு. அப்போ அங்கே நம்ம லெஃப்ட்னா இந்த பக்கம் சுற்றிட்டு வர மாதிரி இருக்குது. ஸோ அப்போ பி அங்கே வராது. ஸோ பிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த சைடு டேர்ன் பண்ணி பார்க்கலாம். இந்த பக்கம் டேர்ன் பண்ணி பார்த்தா 1 2 3 தேர்ட் பிளேஸில் இருக்காங்களா, தேர்டு. அப்போ பி இங்கே மார்க் பண்ணால் வெளியில் பார்த்த மாதிரி இருக்குது, லெஃப்ட் சைடில் நமக்கு எஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கரெக்டு. இதையே எஸ்ஸை நான் மிடில் மார்க் பண்ணால், நான் கார்னரில் எஸ் வைக்கும்போது பியோட டேர்ம் அங்கே வந்தது. இதுவே எஸ்ஸை நான் மிடில் வச்சுருந்தேன்னா இப்போ நான் தேர்ட் பிளேஸில் பி இங்கே செக் பண்ணி பாருங்கள், பிக்கு இது லெஃப்டில் இருக்கா அப்படின்னா 1 2 3 லெஃப்டில் தான் இருக்குது. ஏன்னா இன்சைடில் பார்த்த மாதிரி இருக்குது பி. ஸோ பிக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்றது கிளாக் வைஸ் டைரக்ஷன்.
அண்ட் ஒருவேளை இந்த பக்கம் வச்சது பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல வந்திருக்கும். ஸோ அப்பயும் லெஃப்ட் தான், பட் ரைட் ஹேண்ட் சைடில் வந்திருக்கும். ஸோ நம்மளோட போட்டிருக்க மார்க் பண்ணது கரெக்ட். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓவர். நெக்ஸ்ட், ஒன் பர்சன்ஸ் சிட்ஸ் பிட்வீன் எஸ் அண்ட் எம். இப்போ இந்த எஸ்என் எம்ன்றது எஸ்ஏ நம்ம சும்மா தான் மார்க் பண்ணியிருக்கோம். அந்த எஸ்என் எம் வந்து ஒரு பர்சன்ஸ் இருப்பாங்கன்னும் போது இங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம். செகண்ட் கேஸில் இங்கேயும் இருக்கலாம், இது வந்து அவுட் சைட், இங்கேயும் இருக்கலாம், இந்த பக்கமும் இருக்கலாம். ஸோ இந்த கண்டிஷன் நமக்கு வந்து டவுட்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்தது, ஓ சிட்ஸ் இமீடியட் ரைட் ஆஃப் த ஒன் ஹூ சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் எம். எம்முக்கு செகண்ட் ரைட்டில் இருக்கிறவங்களோட எம்முக்கு செகண்ட் ரைட்டில் இருக்கிறவங்களோட ரைட்டில் தான் வந்து ஓ இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கன்சிடர் இந்த எம்மை இப்போ கன்சிடர் பண்ணுறோம். இந்த எம்முக்கு செகண்ட் ரைட்டுன்றவங்க வந்து இங்கே. ஸோ செகண்ட் ரைட்டில் இருக்கிறவங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கணும், அதுதான் ஓ. அப்போ இந்த இடத்துல எனக்கு ஓ வரும். ஸோ இந்த எம்மை கன்சிடர் பண்ணால் இங்கே ஓ வரும். அப்போது எங்கே என்னால் மார்க் பண்ண முடியாது, ஏற்கனவே பி மார்க் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த எம்மே நம்ம எடுத்தாச்சு. அப்போ எனக்கு ஓ எங்கே இருந்திருக்கும், இந்த எம்முக்கு கன்சிடர் பண்ணுங்க. இந்த எம்முக்கு ரைட் ஹேண்ட் சைடுன்றது நமக்கு இந்த இடத்துல வருது எஸ். ஸோ எஸ்ஸுக்கு ரைட் ஹேண்ட் சைடுன்றது ஓ. ஸோ இங்கே மார்க் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு. இதுவே இந்த செகண்ட் கேஸ்க்கு வரலாம். செகண்ட் கேஸில் எம்முக்கு ரைட் ஹேண்ட் சைடு, ஸோ எம்முக்கு ரைட் ஹேண்ட் சைடுன்றது எஸ். இந்த எம்முக்கு ரைட் ஹேண்ட் சைடுன்றது எஸ். ஸோ எஸ்ஸுக்கு ரைட் ஹேண்ட் சைடுன்றது வந்து எஸ்ஸோட ரைட் ஹேண்ட் சைடுன்றது இந்த பக்கம். ஸோ இங்கே வரும் ஒரு ஓ. ஒருவேளை இந்த பக்கம் இருக்கிற ஓவை கன்சிடர் பண்ணால் ரைட் ஹேண்ட் சைடில் செகண்ட் பிளேஸில் இங்கே அது பக்கத்தில் இருக்கிற ரைட்டுன்னு வரும்போது இங்கே வந்துடும். ஸோ இந்த இடத்துல எனக்கு வராது, அதனால இந்த எம்மை கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க. T faces same direction as O, but T does not sit at the corner. ஸோ டீயும் ஓவும் சேம் டைரக்ஷன் சொல்லிட்டாங்க, பட் ஆனால் டி வந்து கார்னரில் இல்லை. இங்கே வந்து ஓ நமக்கு கார்னரில் இருக்கா, அப்போ என்னவாகும், இந்த கேஸ் நமக்கு பாசிபிள் இல்லை. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்க்கே வந்துடலாம். இப்போ டீக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, இங்கேயும் வரையலாம், இங்கேயும் வரையலாம். இப்போ அடுத்த கண்டிஷன், n sits immediate left of R, but n does not sit opposite to T. ஸோ டீக்கு ஆப்போசிட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல தான் பக்கத்தில் எழுதுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ டீயை நம்ம இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், எஸ்எம் பக்கத்துலேயே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வரும்போது n sits immediate left of R. ஸோ லெஃப்ட் ஆஃப் ஆர்னா இந்த இடத்துல ஆர் போட்டால் லெஃப்ட்ன்றது ஓ ஏற்கனவே ஃபிக்ஸ்டு, ஸோ அப்போ இங்கே வராது. ஸோ இந்த இடத்துல ஆர் போட்டால் லெஃப்ட்ன்றது இந்த இடத்துல வந்திருக்கும், இங்கே ஏற்கனவே அது ஃபிக்ஸ்டு, ஏற்கனவே ஃபிக்ஸ்டு இல்லை, அங்கே வராதுன்னு கண்டிஷன் இருக்குது. என் வந்து டீக்கு ஆப்போசிட்டில் இருக்காது அப்படின்னு. ஸோ அப்போ அங்கேயும் மார்க் பண்ண முடியாது. அப்போ ஆரை நான் இங்கே மார்க் பண்ணுறேன். ஆரை இங்கே மார்க் பண்ணால் என்னன்றது இமீடியட் லெஃப்ட்னு சொல்லிட்டாங்களா. ஸோ இப்போ என்னோட லெஃப்ட்ன்றது இங்கே, டீக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடாதுன்னாங்க. ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. இப்போ மிஸ் ஆன டேர்ம் என்ன நமக்கு, கியூ. ஸோ இப்போ இந்த கண்டிஷன் நமக்கு பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பாருங்க, what is the position of Q with respect to P? What is the position of Q with respect to P? ஸோ Pலேருந்து Q அப்படின்றது வந்து P வந்து அவுட் சைடில் பார்த்துட்டு இருக்கிறதுனால இது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் எத்தனாவது பொசிஷனில் இருக்குன்னா தேர்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ நம்மளோட ஆன்சர் தேர்ட் டு ரைட்டு. ஓகே, who among the following 5 persons face the same direction as R? ஸோ ஆர் மாதிரியே ஃபேஸ் பண்ணுறவங்க, ஆர் என்ன டைரக்ஷனில் இருக்குது, வெளியில் இருக்குது. ஸோ வெளியில் ஃபேஸ் பண்ணவங்க யார் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட், who among the following 5 persons faces the same direction as R? NMS. ஸோ N உள்ளே இருக்குது, M உள்ளே இருக்குது, Sம் உள்ளே இருக்குது, Q உள்ளே இருக்குது, T தான் வந்து R ஃபேஸ் பண்ணுற அதே டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கு. How many persons sit between N and O when counted from the left of O? ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஆஃப் ஓவில் கவுண்ட் பண்ணணும். லெஃப்ட் ஆஃப் ஓ அப்படின்றது
இந்த சைடு டைரக்ஷன் லெஃப்ட் ஆஃப் ஓனா 1 செகண்ட். ஓகே, இதுதான் நம்மளோட லெஃப்ட் ஆஃப் ஓ, ஏன்னா அது அவுட் சைடில் பார்த்துட்டு இருக்கு. ஸோ லெஃப்ட் ஆஃப் ஓவை கன்சிடர் பண்ணி ஓக்கும் என்க்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு. ஸோ ஓக்கும் எண்ணுக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? நம்ம 2 பேர் இருக்காங்க, Q and R. ஸோ 2 தான் நம்மளோட ஆன்சர். Who among the following sits opposite to M? Opposite to M நமக்கு இங்கே யார் இருக்காங்க? Q. So answer Q. And last question, which of the following is true? First one வந்து O and Q sits immediate left to each other. ஓவும் Qவும் immediate left to each other சொல்றாங்க. Qக்கு லெஃப்ட்ல தான் O இருக்கு, Oக்கு லெஃப்ட்ல தான் Q இருக்கு. கரெக்ட். So it is true. S sits opposite to R. S sits opposite to R அப்படின்றது இல்லை, ஏன்னா S வந்து Nக்கு ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ ஃபால்ஸ். N face outside, N face inside, அப்போ அதுவும் எனக்கு ஃபால்ஸ். இங்கே 1 மட்டும்தான் ட்ரூ. ஸோ ஒன்லி 1 is true. Okay, next question. Question number 86லேருந்து 90. 8 boxes are placed one above the another. Question number 86லேருந்து 90. Read the given instruction carefully and answer the related question. 8 boxes are placed one above the other அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 8 பாக்ஸஸ்க்கான ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ 8 boxes, it's 1 2 3 4 5 6 7 and 8. 8 boxes வந்துருச்சா? இதில் 2 boxes are placed between box B and box G. ஸோ நம்ம எடுக்கும் போதே நம்ம 2 கேஸாக எடுத்துக்கலாம். இன்கேஸ் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 boxes are placed between B and G. ஸோ B இங்கேனா 2 பாக்ஸ் நடுவில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ G இங்கே இருக்கலாம். ஒருவேளை G மேலேனா B இங்கே கீழேயா இருக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. பாக்ஸ் B is placed 4 places above பாக்ஸ் A. ஸோ 4 பிளேஸ்க்கு மேலே தான் பாக்ஸ் B இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 2 3 4, அப்போ A இங்கே இருக்கும். B இங்கே இருந்ததுன்னா 1 2 3, ஸோ இந்த இடத்துல A வந்திருக்கும். நெக்ஸ்ட், பாக்ஸ் A and C placed adjacent to each other. ஸோ பக்கத்தில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே C இல்லைன்னா இந்த கேஸ்னால் இங்கே C இருக்கும். பட் none of them is bottom most box. ஸோ ரெண்டுமே எதுவுமே பாட்டம் மோஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னவாயிடும்? என்னோட செகண்ட் கேஸ் வந்து இங்கே ஃபெயில் ஆயிடுது. ஓகே, நெக்ஸ்ட், நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் பிளேஸ்ட் அபோவ் பாக்ஸ் சி. ஸோ பாக்ஸ் சிக்கு மேலே இருக்கிறதும் பிலோ பாக்ஸ் எஃப், பாக்ஸ் எஃப்க்கு கீழே இருக்கிறதும் சேம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாக்ஸ் சிக்கு மேலே எத்தனை இருக்குன்னா 1 2 3 4 5. அப்போ அதே மாதிரி 1 2 3 4 5 பாக்ஸஸ் வர மாதிரி பாக்ஸ் எஃப்க்கு கீழே இருக்கணும். அப்போ எஃப் இங்கே இருந்தால் தான் கீழே 5 பாக்ஸஸ் இருக்கும். பாக்ஸ் இ இஸ் பிளேஸ்ட் அபோவ் பாக்ஸ் ஹெச். ஸோ இ வந்து ஹெச்க்கு மேலேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஹெச் கீழே இ மேலே அண்ட் பிலோ பாக்ஸ் டி. ஸோ பாக்ஸ் டிக்கு கீழேன்னு சொன்னதுனால டியை மேலே வரைஞ்சிட்டோம். ஓகே, இப்போ நம்ம கொஷின்ஸ்க்கு போயிடலாம். கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்க? How many boxes are placed above box E? பாக்ஸ் ஈக்கு மேலே எத்தனை பாக்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6 பாக்ஸஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் மோர் தென் 5 அப்படின்னு மார்க் பண்ணோம், ஏன்னா இங்கே நமக்கு 6 இல்லை. விச் பாக்ஸ் இஸ் பிளேஸ்ட் 3 பாக்ஸஸ் பிலோ பாக்ஸ் டி. பாக்ஸ் டிக்கு கீழே 3 பாக்ஸஸ் கீழே என்ன இருக்கு? விச் பாக்ஸ் இஸ் பிளேஸ்ட் 3 பாக்ஸஸ் பிலோ பாக்ஸ் டி. பாக்ஸ் டிக்கு கீழே 3 பாக்ஸஸ் கீழே இருக்கிற பாக்ஸ் சி. ஸோ என்னோட ஆப்ஷன் பாக்ஸ் சி. விச் பாக்ஸ் இஸ் பிளேஸ்ட் எக்ஸாக்ட்லி பிட்வீன் பாக்ஸ் ஹெச் அண்ட் பாக்ஸ் ஜி. ஸோ பாக்ஸ் ஹெச் அண்ட் பாக்ஸ் ஜிக்கு எக்ஸாக்டாக மிடில் இருக்கிறது பாக்ஸ் சி. ஸோ இதுக்கான ஆப்ஷனும் பாக்ஸ் சி.
இஃப் பாக்ஸ் பி இஸ் ரிலேட்டட் டு பாக்ஸ் டி, பாக்ஸ் பியும் டியும் ரிலேட்டடா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பி டிக்கு ஒரு ரிலேஷன் இருக்கு. F இஸ் ரிலேட்டட் டு பாக்ஸ் ஜி, F அண்ட் ஜிக்கு ஒரு ரிலேஷன் இருக்கு. இந்த சிமிலர் வே டேஷ் இஸ் ரிலேட்டட் டு டேஷ் பாக்ஸ். ஏஇ இதே மாதிரி இருக்கா பாருங்க. ஏஇ கிடையாது, ஏஇக்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்கு. ஜிசி, ஜிசிக்கு நடுவுலையும் ஸ்பேஸ் இருக்கு. டிஏ, டிஏக்கு நடுவுலையும் ஸ்பேஸ் இருக்கு, வேற வேற பாக்ஸஸ் இருக்கு. இஹெச், ஸோ இஹெச் தான் மேலே இருக்கிற அந்த பேட்டர்ன்லயே கிட்ட கிட்ட இருக்கு. ஸோ நம்மளோட ஆன்சர் இ அண்ட் ஹெச். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following is incorrect? எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். பாக்ஸ் F is placed below box D. பாக்ஸ் F வந்து below box D, இது வந்து நமக்கு false, அதுவே incorrect தான். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்துருச்சு நமக்கு. 2 boxes are placed between G and E. Gக்கும் Eக்கும் நடுவில் 2 பாக்ஸ். True. Both box H is the bottommost box. That is true. More than 3 boxes are placed above box A. பாக்ஸ் ஏக்கு மேலே 4 இருக்கு, கரெக்டு. பாக்ஸ் பி, பாக்ஸ் சி வந்து அட்ஜசென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாரி, பாக்ஸ் பி அண்ட் பாக்ஸ் சி ஆர் அட்ஜசென்ட் டு ஈச் அதர். பி அண்ட் சி ஆர், இதுவும் நமக்கு இங்கே ஃபால்ஸு. பட் இங்கே என்னன்னா பாக்ஸ் எஃப் இஸ் பிளேஸ்ட் பிலோ டி, அது தட் இஸ் ட்ரூ. நான் மாற்றி பார்த்துட்டேன். பாக்ஸ் எஃப் இஸ் பிளேஸ்ட் பிலோ டி வந்து ட்ரூ. ஸோ இது வந்து ட்ரூ நமக்கு. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து இ. சாரி, கொஸ்டின் நம்பர் 91லேருந்து 95. இது ஒரு கைண்ட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின். 8 persons டிஃப்ரெண்ட் டெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்க. டெசிக்னேஷன் வந்து இடி, ஜிஎம், டிஜிஎம் அப்படின்னு ஒரு ஹைரார்கி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஹைரார்கி எப்படி இருக்குன்னா டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்கு. ஸோ நம்ம வந்து டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்கிறதுனால அதை ஆர்டர் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இடி, அடுத்தது ஜிஎம், டிஜிஎம், ஏஎம், மேனேஜர், நெக்ஸ்ட்டு அசிஸ்டண்ட், பிஓ அண்ட் கிளர்க்கு. ஸோ இதுக்கு வந்து ஹைரார்கி கொடுத்துட்டாங்க. ஸோ மேலேருந்து ஆரம்பிச்சு, இடியிலேருந்து ஆரம்பிச்சு கிளர்க்கு வரைக்கும். பி இஸ் ஜூனியர் டு மேனேஜர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பீன்றவங்க மேனேஜருக்கு ஜூனியர் அப்படின்னு சொன்னதுனால பி வந்து அசிஸ்டண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இல்லைன்னா பிஓக்கு பொசிஷனில் இருக்கலாம், இல்லை கிளர்க்கு பொசிஷனில் இருக்கலாம். ஸோ ஒருவேளை இந்த பொசிஷனில் இருந்தால் இடி, ஜிஎம், ஓகே. ஸோ சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 டெசிக்னேஷன் ஆர் இன் பிட்வீன் பி அண்ட் இ. ஸோ பி அண்ட் இக்கு நடுவில் 3 பொசிஷன்ஸ் இருக்காங்க அப்படின்னா 1 2 3. அப்போ இங்கே ஜென்ரல் மேனேஜராக இருந்திருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல ஜென்ரல் மேனேஜருக்கு அடுத்த பொசிஷன் தட் இஸ் டிஜிஎம் பொசிஷன்ல இருந்திருப்பாங்க. லாஸ்ட் பிளேஸில் வந்து அவங்க அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு பொசிஷனில் இருந்திருப்பாங்க. அடுத்தது எஃப் இஸ் 2 டெசிக்னேஷன் சீனியர் டு இ. சீனியர் டு இக்கு 2 டெசிக்னேஷன்ஸ் மேலே இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாசிபிளே கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல நமக்கு என்ன இல்லை, 2 பிளேஸே கிடையாது. அப்போ இந்த ஆப்ஷன் நமக்கு இதில் ரூல் அவுட் ஆயிடுது. ஓகே, நெக்ஸ்ட் 2 ஆப்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் 2 ஆப்ஷனில் இடி பொசிஷனில் இருக்கலாம், இல்லை 2 பொசிஷன்னா டிஜிஎம், ஜிஎம் பொசிஷனில் இருக்கலாம். முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஜி இஸ் ஜஸ்ட் ஜூனியர் டு டி. ஜின்றவங்க டிக்கு ஜூனியர், அப்போ 2 பேரும் அடுத்தடுத்து வருவாங்க. நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஜூனியர் டு ஜி இஸ் சேம் அஸ் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் சீனியர் டு சி. ஸோ முதல்ல நான் டிஜிக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். டிஜிக்கான ஆப்ஷன்ஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஸோ டி இங்கே, ஜி இங்கேன்னு மார்க் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டி இங்கே, ஜி இங்கேன்னு மார்க் பண்ணலாம். அதே இங்கே வரும்போது டி இங்கே, ஜி அடுத்த பொசிஷன், ஆர் டி இங்கே, ஜி அதுக்கு கீழே பொசிஷன். ஸோ ஏன்னா அது 2 சேர்ந்து தான் வரும். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் மார்க் பண்ணிவிட்டு எது மேட்ச் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஜூனியர் டு ஜி இஸ் சேம் அஸ் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் சீனியர் டு சி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. கீழே இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இது ஜியாக இருந்தால் கீழே 2 பேர் இருக்காங்க. கீழே 2 பேர் இருக்கிறதா இருந்தால் இந்த ஈயோட பிளேஸில் தான் என்ன இருந்திருக்கணும், சி இருந்திருக்கணும். அப்போ எனக்கு இந்த கேஸ் வந்து தப்பாக இருக்குது.
ஸோ இந்த கேஸ் தப்பாக இருக்குன்றதுனால டி அங்கேருந்து எடுத்துட்டோம். இப்போ செக் பண்ணி பாருங்க, ஜிக்கு கீழே எத்தனை பொசிஷன் இருக்கு? 1 2 3. அப்போ 1 2 3 பொசிஷன் வர மாதிரி வந்திருக்கணும். அப்போ இந்த இடத்துல சி வந்திருக்கணும். ஸோ அந்த ஆப்ஷனும் எனக்கு இந்த கேஸ்ல தப்பாகுது. அப்போ இந்த கேஸும் எனக்கு என்ன ஆயிடுச்சு? ரூல் அவுட் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் கேஸும் முடிஞ்சிருச்சு. இப்போ தேர்ட் கேஸ்க்கு வாங்க. தேர்ட் கேஸில் இந்த ஜி கரெக்டாக இருந்தால் ஜிக்கு கீழே ஒரு பர்சன், அப்போ இந்த எஃப் வர இடத்துல சி வந்திருக்கணும். ஸோ ஜி இங்கே வர்றதுக்கான ஆப்ஷனும் நமக்கு கிடையாது. ஸோ ஜிடி இங்கே இருந்தால் தான் ஜிக்கு கீழே 2 பிளேஸ், அப்போ இந்த இடத்துல சி மார்க் பண்ணலாம். சிக்கு மேலேயும் 2 பிளேஸ். நெக்ஸ்ட் ஏ இஸ் சீனியர் டு ஹெச், அப்போ ஏ மேலேயும் ஹெச் கீழேயும் வரும். இப்போ கொஸ்டின்ஸ். which of the following pair is correct? E வந்து DGM, E வந்து DGM அப்படின்னா false. A வந்து ED, AED வந்து it is correct. ஸோ ஃபர்ஸ்ட் இது கரெக்டு. G மேனேஜர் அப்படின்னா தப்பு. H கிளர்க்கு அதுவும் தப்பு. BPO அதுவும் தப்பு. ஸோ ஆன்சர் வந்து AED. வாட் இஸ் த டெசிக்னேஷன் ஆஃப் C? சியோட டெசிக்னேஷன் DGM. So C ஓட designation DGM. Who among the following is designated as assistant? Assistant-ஆ designate ஆயிருக்கிறது G. So G தான் இதோட answer. How many persons are designated between A and B? A-க்கும் B-க்கும் நடுவில் எத்தனை persons designate ஆயிருக்காங்கன்னா 6 persons designate ஆயிருக்காங்க. 6. Who among the following is 3 designation junior to A? 3 designation junior to A na 1 2 3. 3 பொசிஷன் கீழே இருக்கிறது it is D. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். இங்கே வந்து நமக்கு கொஸ்டின் நம்பர் 99 and 100க்கான கொஸ்டின். 6 persons இருக்காங்க, have different weights but not necessarily in the same order. இங்கே வந்து T 6 persons சொல்லிட்டாங்களா. ஸோ 1 2 3 4 5 6. T is heavier than only 1 person. ஸோ அப்போ இந்த இடத்துல T வந்து ஒருத்தரை விட தான் வெயிட்டாக இருக்காரு அப்படின்றதுனால T இங்கே போட்டுட்டோம். வெயிட் ஆஃப் செகண்ட் ஹெவியஸ்ட் பர்சன், செகண்ட் ஹெவியஸ்ட்னா செகண்ட் பொசிஷன், அவங்க வந்து 59 kg அப்படின்னு சொல்கிறாங்க. 2 persons are in between T and U. Tக்கு கீழே U போக முடியாது, அப்போ Tக்கு மேலே தான் U வரணும். அப்போ இந்த 59 kgன்றது U. Difference between the weight of U and R is 19 kg. பட் இது நமக்கு எங்கே வரைகிறதுன்னு தெரில, அதனால் அதை அப்படியே விட்டுடலாம், எழுதுறதுன்னு தெரில. Q is just heavier to R. ஸோ Q வந்து just heavier to Rனா R விட வெயிட் அதிகம், பட் லைட்டர் டு S, S விட கம்மி. Qன்றவங்க R விட அதிகம், S விட கம்மி. ஸோ Q and R வந்து சேர்ந்து தான் இருக்கணும். Q and R சேர்ந்து இருக்கணும்னா இங்கே தான் நமக்கு பிளேஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ Q is just heavier to R but lighter to S. அப்போ S மேலே வந்துடும். அப்போ லாஸ்ட்டில் இருக்கிறது P. இப்போ வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, U and R வந்து டிஃப்ரென்ஸ் 19 kgன்னு சொன்னாங்களா. அப்போ R என்னவா இருந்திருப்பாரு, 40 kg இருந்தால் தான் டிஃப்ரென்ஸ் வந்து 19 kg வரும். How many persons are heavier to P? P-யை விட மீதி இருக்கிற 5 பேருமே ஹெவியர் தான். ஸோ ஆன்சர் 5. What will be the possible weight of Q? Qக்கான வெயிட் என்னவா இருந்திருக்கும், 40க்கும் 59க்கும் நடுவில். ஸோ 40க்கும் 59க்கும் நடுவில் இருக்கிற ஆன்சர் 48. ஸோ ஆன்சர் இஸ் 48.